சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலவரங்கள் கொஞ்சம் முன்னாடெல்லாம் கொஞ்சம் ஏடாகூடமாக தான் இருந்தது. ஆனால் இப்போது அது சீராகி கொண்டு வருகிறது. உங்களை பொறுத்தவரையில் 4ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசியில் சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க. 10ஆம் வீட்டுக்கு உள்ள அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம். உங்கள் ராசிநாதனான சூரியன் 11ஆம் வீட்டில் சஞ்சாரம். அப்போ சூரியன் 11ஆம் வீடு, அவர் கூட 11ஆம் வீட்டு அதிபதியான புதன். அதுக்கப்புறம் பாருங்கள் 12ஆம் வீட்டில் குரு உச்சம். இப்போ இருக்கக்கூடிய, அதாவது இதில் கொஞ்சம் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அஷ்டமத்து சனி, 8ஆம் வீட்டில் சனி. ஆனால் அந்த சனியை குரு பார்ப்பதால் அந்த அஷ்டம சனியினுடைய நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்லாம் பெரிய அளவு குறையிறது. அப்போ இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? நமக்கு வழி தெரியல, ஒரு நிறைய தடைகள், பிரச்சனைகள், அது எல்லாமே படிப்படியாக தீரத் தொடங்கும். இப்போ வழி கிளியராக இருக்குது. டிராஃபிக் ஜாமெல்லாம் நகர்ந்தாச்சு. இப்போது நம்ம வண்டி முன்னால் போக முடியும். அது போன்ற ஒரு நிலையை உருவாக்குகிறது இந்த மாதம். கிட்டத்தட்ட ஃபஸ்ட் வீக்லேயே அதை நீங்கள் பார்க்க முடியும். அதற்கப்புறம் தொடர்ந்து சீரான முன்னேற்றத்தை பார்க்கலாம். அந்த முன்னேற்றம் என்பது உங்கள் தொழில் சார்ந்த சமாச்சாரங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நமக்கு தொழிலில் போட்டியாக இருந்தவன், விரோதியாக இருந்தவன்லாம் அடங்கி போவான், இல்லை வழி விடுவான். நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயம் உண்டாகும்.